lot. Told him for 12 for the swap. Lick with the box. Had to put the stick in the box. Like I learned this strip. I'm a president fan. ஹலோ गाइस, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான மாசான EFX வீடியோ எடிட்டிங்க உங்களோட ஃபோட்டோவோ இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோவை யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டேட்டஸை எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. அதில் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம புது ஃபோட்டோ எடிட்டிங் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி போய் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். அலைட் மோஷனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எடிட் பண்ண தேவையான பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் செகண்ட் லிங்க் ஹவ் டு இம்போர்ட் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்னு ஒரு வீடியோட லிங்க் இருக்கும். அந்த வீடியோவை பார்த்து உங்களோட பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட் அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே கீழே ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த 2 ப்ராஜெக்ட்ஸும் இந்த இடத்துல இருக்கும். இப்போ வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கீழே ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இதில் 4:4:5 ரேஷியோ வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் ஃபோட்டோஸ் வந்துட்டு ஆட் பண்ணணும். அது கீழே ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கும் அந்த ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களோட ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ண மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ இன்னும் ஜூம் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ மேலே 2 விரல வச்சு நார்மலாக ஜூம் பண்ணுற மாதிரி ஜூம் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் ஆகும். அதே மாதிரி உங்கள் ஃபோட்டோ மேலே ஒரு விரல வச்சு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃப்ரேமுக்கு சென்டரில் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் தேர்டாக பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ஃப்ரேமஸ் பேஜ்னு இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செகண்ட் லோட் ஆகிட்டு கீழே வந்துட்டு சேவ்னு வரும். இப்போ சேவ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு மேலே டெலிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுறங்க. டெலிட் பண்ணிவிட்டு சேம் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 12 ஃபோட்டோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணும். நான் ஒரு ஃபோட்டோவை எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வீடியோ லென்த்தாக வரும். நான் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 12 ஃபோட்டோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிவிட்டேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி டோட்டலாக 12 ஃபோட்டோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, சேவ் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி மிஸ்ஸிங் ஃபான்ட்ஸ்னு வரும். இதுக்கு ஓகே மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு க்ரீன் கலர் லேயர் இருக்கும். அதே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ரெட் கலர் லேயர் வந்துட்டு இருக்கும். ஸோ இதில் எப்படி ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஷேக் எஃபெக்ட் எல்லாமே இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். ஸோ லாஸ்ட்டு ஒரு கலர் எஃபெக்ட் மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும். ஓகே, ஃபஸ்ட் வந்துட்டு இதில் எப்படி ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் க்ரீன் கலர் லேயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்டார் மாதிரி இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ண உடனே மேலே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக சூஸ் பண்ண அந்த ஃபோல்டரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ண உடனே நம்ம லாஸ்ட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ண அந்த 12 ஃபோட்டோவும் இந்த இடத்துல வந்துட்டு இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்துட்டு இந்த லேயரில் வந்துட்டு ஆட் ஆயிரும். இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இன்னொரு க்ரீன் கலர் லேயர் இருக்கும். இதுலேயும் இதே ஃபோட்டோ தான் ஆட் பண்ணும். சேம் மெத்தட் தான். லேயரை கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் மாதிரி இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் அதே ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த லேயரில் ஃபோட்டோ வந்துட்டு ஆட் ஆயிரும். பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த செகண்ட் பீட் மார்க்லேருந்து உங்களுக்கு ஆரஞ்சு கலர் லேயராக இருக்கும். அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குரூப் அண்ட் மாஸ்க் 1, குரூப் அண்ட் மார்க்ஸ் 2, குரூப் அண்ட் மாஸ்க் 3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 11 லேயர் இருக்கும். ஸோ இது வரைக்கும் இப்போ எப்படி இந்த லேயரில் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் ஒரு லேயருக்கு எப்படி ஃபோட்டோ ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். சேம் அதே மெத்தட் தான் லாஸ்ட் வரைக்கும் எல்லா லேயர்லையும் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறது. ஃபஸ்ட் வந்து அந்த குரூப் அண்ட் மாஸ்க் 1ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே எடிட் குரூப் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் வந்துட்டு இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா 2 க்ரீன் கலர் லேயர் இருக்கும். அந்த 2 க்ரீன் கலர் லேயர்லையும் ஒரே ஃபோட்டோ தான் ஆட் பண்ணும். ஸோ சேம் மெத்தட் தான். அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் மாதிரி இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அடுத்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அதில் வந்துட்டு ஃபோட்டோ ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான், பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் அதே மாதிரி கீழே உள்ள லேயரை கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் மாதிரி இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதே ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ண உடனே ஃபோட்டோ ஆட் ஆயிரும். பவுல் தான், பேக் வந்துருங்க. ஓகே, பேக் வந்துட்டு சேம் இதே மெத்தட் தான். லாஸ்ட் வரைக்கும் உள்ள எல்லா லேயர்லையும் இந்த மாதிரி தான் ஃபோட்டோஸை வந்துட்டு ஆட் பண்ணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேயருக்கும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல அதாவது RE2 இருக்கும். அதே மாதிரி குரூப் அண்ட் மாஸ்க் 6ன்னு இருக்கும். ஸோ அதாவது டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 11.56 செகண்டில் ஒரு லேயர் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சேம் அதே மெத்தட் தான். அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு கீழே எடிட் குரூப் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ண உடனே இதில் க்ரீன் கலர் லேயரில் வந்துட்டு ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு 2 ஆரஞ்சு கலர் லேயர் ரெட் கலர் லேயர் இருக்கும். ஸோ அதுலேயும் நீங்கள் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் எடிட் குரூப் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி இந்த க்ரீன் கலர் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு ஸ்டார் மாதிரி இருக்க ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் கீழே எந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணுறீங்களோ அதே ஃபோட்டோ வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துடுறேன். ஓகே, பேக் வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த ஆட் பண்ண லேயர் சின்ன சைட் இருக்கும். இப்போ மேலே உள்ள லேயரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் பீட் மார்க் கிட்ட வந்துடும். இப்போ அந்த பீட் மார்க் வரைக்கும் அந்த லேயரை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணால் அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல் லென்த் வந்துட்டு அட்ஜஸ்ட் ஆயிரும். ஸோ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு சேம் அதே மாதிரி கீழே உள்ள அந்த ஆரஞ்சு கலர் லேயரும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதே ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்தீங்க அப்படின்னா இதுவுமே உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சைரும். இப்போ மேலே உள்ள லேயரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது லாஸ்ட் பீட் மார்க் கிட்ட வந்துடும். அப்படியே அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபுல் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிரும். அவ்வளோதான், பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு அதே மாதிரி கீழே உள்ள லேயர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இதே ஃபோட்டோ தான் ஆட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதுக்கு மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தான் ஆட் பண்ணும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி த கிங்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் இதில் எதுவும் பண்ண தேவையில்ல, அப்படியே வந்துட்டு இருக்கட்டும். ஸோ அதுவே வந்துட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லா லேயருக்கும் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் லாஸ்ட் வரைக்கும் எல்லா லேயர்லையும் ஃபோட்டோஸை வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ ஷேக் எஃபெக்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய லேயர் வந்துட்டு கொடுத்துருப்பேன். ஸோ இதில் ஃபஸ்ட் லேயருக்கு நேராக இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்துட்டு செலக்ட் ஆகும். அதே மாதிரி கீழே உள்ள லேயர்ஸ் இந்த மாதிரி கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே பாக்ஸ் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே காப்பி 6 லேயர்ஸ் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்கவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இதில் ஓகே வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு மேலே மறுபடியும் பாக்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் 4 லேயர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான கலர் எஃபெக்ட் வந்துட்டு ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ண மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிட்டு இங்கே வீடியோ சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை 720 பிக்சலில் வந்துட்டு செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம்.